சுவாமிஜி, உங்கள் மனதிற்கு ரொம்பவும் பிடித்த மகர ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சியுடைய 3 ஜாக்பாட்கள் என்னென்ன? சனி பயிற்சியை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு ஒரு பெரிய விஷயமே என்ன அப்படின்னா, மகர ராசிக்காரர்கள், என் மனதிற்கு மிகவும் இனிய மகர ராசிக்காரர்களே, இந்த உலகத்துல மகர ராசிக்காரர்கள் எங்கிருந்தாலும் அங்கு சென்று மனம் திறந்து என் பலன்களை எல்லாம் சொல்லுகிறேன். இவர்கள் ரொம்ப வருஷமா பார்த்துட்டு இருக்கேன். கடந்த 10 வருஷமா இவர்கள் படும் பாடெல்லாம் நான் நன்றாக அறிவேன். அதனால உலகத்துல யார் எங்க இருந்தாலும் மகர ராசிக்காரர்கள் என்னிடம்தான் ஜாதகம் பார்க்கணும். இது என்னுடைய அன்பு கோரிக்கை. அப்போ மகர ராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் அவர் 2ஆம் இடத்துல இருந்தார். சார் அவனை பத்தி பேசாதீங்க சார், அவன்லாம் ஒரு ஆளா சார், அவனை ஃபாதர்னு சொல்லிக்கிறதே எனக்கு அப்படிலாம் சொல்லாதீங்க, அவர் காதில் கேட்ட போது. 2ஆம் இடத்துல இருந்து 7.5 சனியா இருந்தார். 7.5 சனியா சார், 8.5 சனி 9.5 சனி, சரி சரி கோவப்படாதீங்க, அவர் அவ்வளோ பாடாப்படுத்தியிருப்பார் உங்களை. இவர் இப்போ 3ஆம் இடத்திற்கு சென்று விட்டார். 3ஆம் இடம்னா என்ன? சகாய சனி. ஒரு பாட்டு கூட கேட்டிருப்பீங்க, சகாயனே, அந்த பாட்டெலாம். அப்போ சகாயம்னா என்ன? சகாயம்னா நன்மை தர செய்யக்கூடியவர். பிற மதங்கள்ல சகாயம்னா ரொம்ப நல்லவர்னு அர்த்தம். சகாயம் சகாயம் அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய மித்திரன், உங்களோட நண்பர். சனி பகவான் உங்களோட நன்மையை செய்ய போகிறார். இப்போ 3ஆம் இடத்தை சனி பகவான் 3, 4, 5 பார்க்கிறார். மகர ராசிக்காரர்கள் பொதுவாகவே ராசிநாதனாக உங்களுக்கு வந்து நிறைய நன்மைகளை செய்வார். என்னைக்குமே சனி பகவான் கெடுதல் செய்யவே தெரியாத ஒரு ஆள். யாரு இவனா? ஏன் சார் சும்மா ஏதாவது சொல்லாதீங்க சார். இங்க பாருங்க, அவர் பண்ற கெடுதல் ஒன்னொன்னுலயே நம்ம அப்பா மாதிரி தான். நீங்க சூரிய வம்சத்தோட கடைசி சீனை பார்க்காம பேசுறீங்க. சூரிய வம்சத்தோட கடைசி சீனை போய் பார்த்துட்டு வாங்க. அதுல சரத்குமார் சொல்றாரு, அப்பா சொல்ற பேச்சு கேட்கலன்னா ஒவ்வொரு கொத்தும் போது கொத்து நினைக்க கூடாது, அது ஒரு சிலையாக்குறாரு அப்படின்னு சரத்குமார் பேசுவாரு. அந்த மாதிரி வேற வழி இல்லைங்கய்யா, உங்கள்ட்ட இப்படி சொல்லிதான் ரீச் பண்ண முடியுது. என்ன செய்யுது? எல்லாம் ஜென்சியா போயிட்டீங்க. எல்லாம் வந்து ஒரு 20 வருஷம் 15 வருஷம் சின்ன பசங்களா இருக்கீங்க. உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னாதான் உங்களுக்கு புரியுது. நான் என்ன செய்யறது? ஸோ அப்போ 3ஆம் இடத்து சனி பகவான் உங்களை உளி போல் அப்படி செதுக்கி இருக்காரு. நீ சே தேங்க்ஸ். பாருங்க, தகரத்தை யாராவது இரும்புல கொண்டு போய் இருப்பாங்களா? தங்கத்தை தான் இரும்புல கட்டுறாங்க. ஏன்னா உங்களை புடம் போடுறாங்க. அப்போ புடம் போட்டெல்லாம் முடிச்சாச்சு. இப்போ 3, 4, 5 சொத்து சேர்த்த போறீங்க. மகர ராசிக்காரர்கள் என்ன பண்றீங்க? சொத்து சேர்த்துறீங்க. சொத்து சேர்த்துறீங்கன்னா என்ன? பிச்சுக்கிட்டு போகும், கவலைப்படாதீங்க. சொத்து சேர்த்த போறீங்க. மகர ராசிக்காரர்கள் 3ல் இருப்பவர்கள் 3லிருந்து 7ஆம் பார்வையா அப்படியே தூக்கி 9ஆம் இடத்தை பாக்குறீங்க. ஜாக்பாட் நம்பர் 1 சொத்து சேர்த்துறீங்க. குழந்தை வரப்போகுது. 5ஆம் இடம் என்பது பந்தயம். பந்தயத்துல ஜெயிப்பீங்க. வாழ்க்கை ஒரு போர்க்காலம், வேட்டை அடிப்பார்க்க ஒரு ஒரு வெறி வேணும் நமக்கு. நம்ம ஏதாவது ஒரு டார்கெட், இந்த வருஷம் நான் இதை அச்சீவ் பண்ணுவேன், என் 10 லட்ச ரூபா பேங்க் கடனை அடைச்சு காட்டுவேன், என் 5 லட்ச ரூபா நகையை மூட்டி காட்டுவேன். உங்களுக்கு நீங்க டார்கெட் வைங்க, அதை நோக்கி ஓடுங்க. இந்த மாசம் என்னால முடிஞ்ச 1 லட்சத்தை எடுத்து வச்சிட்டேன். இப்படியே சேர்த்து திரும்பி பார்த்தா என் கதையில நான் ஹீரோடா அப்படி சொல்லணும். நான் என் டைலாக் நான் அடிக்கடி சொல்லுவேன், என் கதையில நான் ஹீரோ. உங்க கதையில நீங்க ஹீரோவா இருங்க. உங்க பர்சனல் லைஃப், உங்க ஒய்ஃபுக்கு என்ன கமிட்மெண்ட் அது செய்யுங்க, நீங்க ஹீரோ. அடுத்த என்னங்க சொல்றது உங்களை ஹீரோன்னு? உங்களை நீங்க நம்புங்க ஹீரோன்னு. 5ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கும்போது என்ன ஆகுது? சொத்து சேர்த்துவீங்க. சில பேருக்கு குழந்தை வரும். ரொம்ப பாடாப்பட்டவங்களுக்கெல்லாம் கூட இந்த IVF பாய்ஸ் கிட்ட போகாதீங்க. நீங்க தயவுசெய்து சனி பகவான்கிட்ட போங்க. அன்பிற்கு கிடைக்காத விஷயமா IVFல கிடைச்சிட போகுது. வினோதத்துக்கு கொடுத்தா தம்பா வச்சிருவான். அன்புக்கு கிடைக்காத விஷயமா IVFல கிடைச்சிரும். நல்ல விஷயம், நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி. அன்புதான் தெய்வம், கடவுள். நம்ம உள்ளன்போடு நீங்க ஒரு ஹனிமூன் ட்ரிப்பு போயிட்டு வாங்க. மிச்சதெல்லாம் சனி பகவான் பார்த்துப்பார். அப்போ நிறைய பேர் ஹனிமூனே போக மாட்டேங்கிறான். அதான் பிரச்சனை. எங்களுக்கு தான் ஹனிமூன் 20 வருஷம் முன்னாடி முடிஞ்சிருச்சு. போங்க சார், 2வது 3வது 4வது ஹனிமூன் கூட போங்க, உங்களை யாரு இப்போ வேணாண்ணா. அப்போ நான் இந்த இடத்தை பார்க்குறாரு. அடுத்து சனி பகவான் என்ன பண்றாரு? உங்களுக்கு 9ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதிர்ஷ்டத்தை பார்க்குறாரு. அடுத்து 12 பார்க்குறாரு. 12ங்கிறது என்ன? அயன சயனஸ்தானம். இல்லற வாழ்க்கையில பிரச்சனை இருக்கிறவங்களாம் கூட நீங்கள் உடம்பை சரி பண்ணிக்கிற நேரம். அயன சயனஸ்தானம்னா நிம்மதியா தூங்குவீங்க. என் வீடு அப்பாடா, கடன்லாம் அடைச்சிட்டேன், இனிமே எனக்கு எந்த கவலையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி உங்களை ஒரு ஃபார்முக்கு கொண்டு வருவார் இந்த சனி பகவான். சனி பகவான் தருகின்ற அற்புத பலன் இந்த 12ஆம் இடம். 12ஆம் இடத்தை பார்த்துட்டார். இனி உங்க வாழ்க்கை சூப்பர் தான். அப்போ மகர ராசிக்காரர்கள் ரொமான்டிக் வருடம்னு வச்சுக்கலாமா குருஜி? தாராளமா வச்சுக்கலாம். நான் இங்கே இல்லற வாழ்க்கையை பற்றி சொல்லிட்டேன், குழந்தைய பற்றி சொல்லிட்டேன். இது ஆல் ரிலேட்டட் டு ரொமான்ஸ் தான். அப்போது உங்களுக்கு 9ஆம் இடத்தை சனி பகவான் பார்த்ததுனால எந்த ஒரு காசு வர விஷயம் ஏதாவது இருக்கா? காசு வர விஷயம் அதிர்ஷ்டம். கிரிப்டோ கரன்சி ஃபாலோ பண்ணுங்க, அல்லது ஷேர் மார்க்கெட் மாதிரி இன்ட்ரடே மாதிரி ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு வாழ்க்கையில் லக்ஷ்மி உங்களுக்கு கொட்ட போகிறாள். அதிர்ஷ்டத்தை 9 சனி பகவான் பார்க்கும் பொழுது நீங்க ஒன்று பண்ணீங்க, அது வேற ஒன்று தான் போச்சு. பிள்ளையார் பிடிக்க குரங்கா முடிஞ்சுதும்பாங்க, நீங்க குரங்கு பிடிக்க வைக்க பிள்ளையாரா முடிஞ்சிடும். டிஃப்ரெண்டா உங்களுக்கு வந்து எதையோ ஒன்று பண்ணீங்க, அது என்னமோ தெரியல.
நான் இப்போ கூட சொல்லிட்டு இருந்தேன், நான் ஒரு மாதிரி போய் ஒரு ட்ராக்ல போட்டு ஒரு ரீல்ஸ் போட்டால் அது ஒரு மாதிரி ட்ராக்ல ஓடியாது. பிஸ்னஸ் நீங்கள் நினச்ச மாதிரி போகாது, அது நினச்ச மாதிரி தான் போகும். நம்ம பொண்டாட்டி நம்ம சொல்கிற மாதிரியே கேட்குறான், அவள் சொல்கிற மாதிரி தான் நம்ம கேட்கணும். நம்ம பாஸ் நம்ம ஒரு அழகாக ப்ரெசன்டேஷன் கொடுத்தோம், நம்ம சொல்லதே கேட்குறான், அவன் ஏதோ ஒன்று சொல்லுவான், அவன் சொல்ல தான் நம்ம கேட்கணும். ஒரு கட்டத்தில் நம்ம ஒரு உலகத்தினோட உண்மையை ஏற்றுக்கணும். கடைசியாக எல்லா ரிப்போர்ட்டையும் அழிச்சிட்டு பாஸ் ஒன்று சொல்லுவார், அதுதான் நடக்க போகுது. அது இப்பயே சொல்லிடுங்க பாஸ் அப்படிங்கிற மாதிரி சனி பகவான் 9 பார்க்கும்போது உங்களை அதிர்ஷ்டத்தை கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டார். அவர் நினைக்கிறதா நடக்க போகுது. சனி கொடுத்தால் எவர் தடுப்பார். ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சுக்குவாங்க, இனிமே 7.5 சனி முடிஞ்சதோ. 3ஆம் இடத்து சனி. பாயிண்ட் நம்பர் 1 ஜாக்பாட் நம்பர் 1 நல்லது செய்ய போறார். ஜாக்பாட் நம்பர் 2 குழந்தை. ஜாக்பாட் நம்பர் 3 அதிர்ஷ்டம். உங்கள் மனதிற்கு மிகவும் பிடித்த மகர ராசிக்காரர்களுக்கு இந்த சனியை வெல்லக்கூடிய ரகசியங்கள்லாம் என்னென்ன? சனிப்பெயர்ச்சி பொறுத்தவரைக்கும் மனதிற்கு மிகவும் இனிய மகர ராசிக்காரர்கள். மகர ராசிக்காரர்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உள்ளபடியே நான் உங்களை காதலிக்கிறேன். ஐ லவ் யூ. ஸோ மகர ராசிக்காரர்கள் இப்போ 3ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார். 3ஆம் இடத்து சனி. சனி பகவான் 3ஆம் இடத்துல இது பேர் என்ன சனின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் சகாய சனின்னு பேர் பிருந்தா. சகாய சனி. அதெல்லாம் என்னன்னா ஹெல்ப் பண்ணுற சனி தான் சகாய சனிங்கிறோம். சகாயம்னா உதவி, உதவி செய்கிற சனி. இப்போ அந்த சகாய சனிக்கு என்ன பிரீத்தி, அவர் வந்தால் நமக்கு எப்படிலாம் ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னா, உடன் பிறந்தவர்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ உதவி பண்ணுறீங்களோ அது தூரம் சனி பகவானுக்குரிய பண்ணுறது. திருச்செங்கோடு ஒரு தடவை போயிட்டு வரணும். திருச்செங்கோடு சென்று வழிபட்டு வர்றது பெரிய சிறப்பு. திருச்செங்கோடு செல்லுதல் இந்த நேரத்தில் உக்ர நரசிம்மரை வழிபடுறது பெரிய சிறப்பு. உக்ர நரசிம்மர். இப்போது நரசிம்மருக்கு 2-3 சொரூபம் இருக்குது. என்ன சொரூபம்? ஒன்று என்ன அப்படின்னா யோக நரசிம்மர்னு பேர், சோளிங்கரில் இருக்கார் யோக நரசிம்மர். அதே மாதிரி உக்ர நரசிம்மர்னு பேர் நாமக்கல்ல இருக்கார். நாமக்கல்ல உக்ர நரசிம்மர். அந்த நரசிம்மர் ஹிரண்யகசிபுவை கொன்னுட்டு அந்த கையில் இருக்கிற ரத்தத்தை அப்படியே அந்த பாறை மேலே தேய்க்கிறார். தான் உக்ர நரசிம்மர். இந்த உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜுவலந்தம் சர்வதோர்முகம் நரசிம்மம் பீஷணம் பந்திரம் மிருத்திர் பாமியம் அப்படின்னு சொல்ல நரசிம்மருடைய அனுகிரகம் இருக்கு. நரசிம்மருடைய அனுகிரகம் கிடைத்தால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சனியினுடைய பிரீத்தி என்பது வந்துவிடும். சனிக்கு ஒன்றுமே பண்ண முடியாது. சனியினுடைய கிளாசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உக்ர தெய்வங்கள் வழிபாடுகளாகவே இருக்கும். உக்ர தெய்வங்கள் எவருக்கா கால கால காசி தாந்தம் தாம்பஜம் பஜே, அந்த மாதிரி அது என்ன அப்படின்னா அந்த காலபைரவ வழிபாடாகட்டும் அல்லது உக்ர நரசிம்மர் வழிபாடாகட்டும், பிரத்யங்கரா, இது எல்லாமே என்னென்னா சனிக்கு ரொம்ப பிரீத்தியான ஒரு விஷயம். பிரத்யங்கராவை நம்ம கேதுன்னு சொல்லிடுறோம், மற்றபடி இதெல்லாம். ஸோ இப்போது உக்ர நரசிம்மரை நாமக்கல் போங்க, உக்ர நரசிம்மரை பாருங்கள், நாமகிரி தாயாரை பாருங்கள். அப்படியே அங்கே இருக்கிற நாமக்கல் ஆஞ்சநேயருக்கு ஒரு வடமாலையை சாத்தி வழிபட்டு அப்படியே மேலே வழிபடுறீங்க. வழிபட்டு பெரும்பாலும் அடிபாதம் வைத்து வழிபடுறது. இது நிறைய பேர் இப்போ பண்ணுறதில்ல. நமக்கெல்லாம் ப்ரெஸ்டீஜ் வந்துடுது, இப்போல்லாம் ஒரு பந்தா வந்துடுது. முன்னெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஆஞ்சநேயரை சுற்றி வரும்போது ஒவ்வொரு படியாக வச்சு இப்படி சுற்றி வருவாங்க. ஒரு படியாக அடிபாதம் வைத்து வணங்குதல் நரசிம்மருக்கு, அது ஆஞ்சநேயருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வழிபாடு. ஆஞ்சநேயரை பிரீத்தி பண்ணுறதுக்கு வெண்ணெய் வழிபாடு ரொம்ப பிரியமான வழிபாடு. வெண்ணெய் சாத்துறது ப்ளஸ் அந்த அடிபாதம் வைத்து வழிபடுறது ரொம்ப 108 அடிகள் அப்படி சுற்றி வரணும். அதில் ஒவ்வொரு அடி வைக்கும் போதும் ராம் 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 நினச்சிட்டே அந்த படி வைக்கணும். இதை நீங்கள் ரொம்ப சின்சியராக பண்ணி பாருங்கள், உங்களுக்கு இருக்கணும். அப்படி இல்லை நான் சென்னையில் தான் இருக்கேன்னா நங்கநல்லூர் போகிறது அதோட பெஸ்ட். விஸ்வரூப ஆஞ்சநேயரை நீங்கள் பார்க்கணும். மகரம் என்றால் என்ன அப்படின்னா விஸ்வரூபம். அந்த விஸ்வரூப ஆஞ்சநேயரை நீங்கள் பார்க்கறது பெரிய சிறப்பு. பெரும்பாலும் ஆஞ்சநேயருக்குரிய விஷயங்களாகப்பட்ட வடை தான் அவருக்கு ரொம்ப பிரியம். உளுந்திரால் செய்யப்பட்ட வடை அது ரொம்ப பிரியம். இதெல்லாம் வாங்க பண்ணி தர்றது ரொம்ப சிறப்பு. ப்ளஸ் வெற்றிலை மாலை உங்களுக்கு ஆப்டாக இருக்கும். வெற்றிலை மாலை ஆஞ்சநேயருக்குடைய கழுத்தில் போடுறதுக்கு வெற்றிலை மாலை வாங்கி போட்டு பாருங்கள், உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். சகாய சனி உங்களுக்கு நிச்சயம் உதவுவார். 3, 4, 5 சனி பகவான் பார்ப்பதால் 5ஆம் இடம் என்பது என்ன அப்படின்னா உங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று பெயர். சிவலிங்க வழிபாடு சனீஸ்வரனுக்கு ரொம்ப பிடிக்கும். சிவனுக்கு அதெல்லாம் நீங்கள் பண்ணுறது ரொம்ப நல்லது. சாலக்கிராமம் மாதிரியான விஷயங்கள்லாம் வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பான விஷயம். ப்ளஸ் மகர ராசிக்காரர்கள் அதே 3ஆம் இடத்திலிருந்து 9ஆம் பார்வையாக பார்ப்பதால் அப்பாவுக்கு, அப்பா ஸ்தானத்தில் இருப்பவர்களுக்கு, பெரியப்பாவாகட்டும் சித்தப்பாவாகட்டும் உங்களோட அப்பாவாகட்டும் அவர்களுக்கு வஸ்திரங்கள் வாங்கி கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறது ரொம்ப சிறப்பு. சூரிய பகவானை வழிபட்டு வருதல் ரொம்ப ரொம்ப சிறப்பு. உங்களுக்கு ஜென்ம எதிரி அவன் தான், வழிபட்டு வருதல் ரொம்ப சிறப்பு. 12ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா குருவினுடைய அனுகிரகம், குருவினுடைய வீட்டை தான் இப்போ சனி பகவான் பார்க்க போகிறார். அப்போது இந்த மகர ராசிக்காரர்கள்லாம் பண்ண வேண்டியது என்னன்னா, இப்போ நான் சொன்ன மாதிரி பெரும்பாலும் எவ்வளவுக்கு எவ்வளோ நீங்கள் சித்தர்களுக்கு மற்ற குருமார்களுக்கு உதவி செய்கிறீங்களோ அவ்வளோ தூரம் சிறப்பு. 2ஆம் இடத்திலே சனி பகவான் இருந்து 7.5 சனி, வாக்கியப்படி மார்ச் 6 தான் உங்களோட 7.5 சனி இஸ் கோயிங் டு கெட் ஓவர். என்ன காரணம்? 2ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார். நண்பர்களே ஒன்று புரிந்து கொள்ளுங்கள்,
2ஆம் இடத்துல சனி ஆட்சி பெற்ற சனி. புரியுதா பிருந்தா? 7.5 சனினாலே 7-8 கேஸை போட்டுவிடுவான். இந்த ஆள் வேற ஆட்சி வேற பட்டுட்டான். எப்பா, ஐ எம் யுவர் ஓன் சன், ப்ளீஸ் கன்சிடர். மகர ராசிக்கு ஓன் ஃபாதர் அவர். ஒரு விஷயம் இருந்தா, இப்போ ஸ்கூலில் வாத்தியார் அவர் என்ன பண்ணுவார், அவரோட பையனும் அதே கிளாஸில் படிக்கிறான்னு வச்சுக்கோங்க. அந்த பையனை கண்டுபிடிச்சி கஷ்டமான கேள்வியாக கேட்டு டெய்லி அடிப்பார். ஜாண்டா அந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டேன். ஏங்க வாத்தியாரை ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்கன்னா அவர் என்ன சொல்லுவார், ஒருவேளை என் பையங்கிறதுனால நான் பாரபட்சம் காட்டிட்டேன்னு இந்த உலகம் என்ன தப்பாக சொல்லிடுச்சுன்னா அப்படிங்கிறது. எப்போ ஓம் பில்டப்புக்காக இந்த அடி அடிப்பியாப்பா. அந்த மாதிரி மகர ராசிக்காரர்கள் தன்னுடைய குழந்தையை தான் ரொம்ப டார்ச்சர் பண்ணுவார் சனி. காரணம் அவர் நீதி வலுவாதவர் என்ன இருந்தாலும் 3ஆம் இடத்திலே சனி எப்போ சகாய சனியாக மாறினாரோ அப்போலேருந்து மகர ராசிக்காரர்கள் லைஃப் மாறுது. இந்த பக்கம் என்ன 3, 4, 5 பார்க்குறாரு. 5ஆம் இடம்னா என்ன, யோகஸ்தானம். என்ன சொல்லுவாங்க, அது யோகஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கும்போது ஜாலியாக கால் நீட்டி படுத்துக்கலாம், ஒரு பிரச்சனையும் கிடையாது. மீதியெல்லாம் சனி பகவான் வில் டேக்கர். என்ன வேணா நடக்கட்டும், நான் சந்தோஷமா இருப்பேன். அந்த மாதிரி ஜாலியாக இருக்கேன் சார். ஒன்று புரிஞ்சுக்கோங்க, ஒரு கட்டத்துக்கு மேலே ரொம்ப யோசிச்சு பார்த்தீங்கன்னா 7.5 சனி இப்போ உங்களை படுத்தாத பாடா. இந்த 7.5 வருஷத்தில் என்னத்தை சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி ஆக்கி விட்டான். இதுக்கு மேலே என்ன சார் கற்றுக்கிறதுக்கு இருக்குது? நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டீங்களா? ஒரு வருஷம் கொடுத்தா அது பேர் எக்ஸ்பீரியன்ஸு. 7.5 வருஷம் லைஃப்பை வேஸ்ட் பண்ணி விட்டு இது பேர் எக்ஸ்பீரியன்ஸா? அப்போது 3ஆம் இடத்துல இருப்பவர் 5ஐ பார்த்து வீடு வாங்கி தருக. பேசிக்கொண்டிருக்கும் இந்த நேரம் இருந்தா மகர ராசிக்காரர்கள் வீடு வாங்குற முனைப்பை நோக்கி சென்று கொண்டிருப்பார்கள். வீடு வாங்கணும், அதெல்லாம் பண்ணுவாங்க. 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு 5ஐ பார்க்கிறார். 3லிருந்து 7ஆம் பார்வையா மகர ராசிக்காரர்கள் 9ஐ பார்க்கிறார்கள். 9ஆம், இதுதான் பிரச்சனை. மகர ராசிக்காரர்கள் இந்த 9ஐ பார்க்கவே கூடாது. அப்படி பார்த்தா என்ன ஆகும் அப்படின்னா, 9ஆம் இடம் என்பது அப்பாங்கிற இடம். இந்த அப்பா ஸ்தானத்தை சனி பார்க்குறார். சனி அப்பாவை பார்த்தா என்ன ஆகும்னா, அப்பாவோட உடல்நிலையில் பிரச்சனை வரும். ஏன்னா சனி சூரியன்கிற கிரகத்துக்கு ஜென்ம எதிரி. அப்போ சனி 9ஐ பார்க்கும்போது அப்பாவோட உடல்நிலையை கெடுப்பார் தான் நடக்கும். அடுத்து சனி 10ஆம் பார்வையா 12ஆம் இடத்தை பார்த்துறாரு. 12ஆம் இடம் என்பது என்ன, இல்லற வாழ்க்கை அயன சயன ஸ்தானம், தாம்பத்தியம் சம்பந்தப்பட்ட கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ். உங்களுக்கு ஒரு நிம்மதியை தருகிறார். அதே நேரத்தில் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகளை சுமூகமாக தீர்த்து வைக்கிறார். சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டிலே இருக்க மாட்டாங்க, பெரும்பாலும் வெளியூரில் இருப்பாங்க. மாதத்துக்கு ஒரு தடவை தான் வீட்டுக்கு வருவாங்க. வந்தோடனே ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக சுத்த போயிடுவாங்க. அந்த 2 நாள் நமக்காக ஒரு ஜீவன் வீட்டில் இருக்கேங்கிறதே மறந்துடுவாங்க மகர ராசிக்காரர்கள். இனிமேல் அதெல்லாம் இல்லாமல் ஒய்ஃப் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் மகர ராசிக்காரர்களே. நமக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா நம்ம தலைமாட்டில் உட்காந்து அழுவக்கூடிய ஒரே ஜீவன் யார்? உங்கள் மனைவி மட்டும்தான். என் பதிவுகளை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு ஒன்று புரியும். ஃபேமிலியை லவ் பண்ணுங்கள். நம்ம வேலை செய்கிறது சம்பாதிக்கிறது ஃபேமிலிக்காக தான். இதில் எந்த குழப்பமுமே இருக்கக்கூடாது. என்ன காசுக்கு தான் வேலை செய்கிறீங்களா? ஆமாம் அப்படி தான் அப்படின்னு சொல்லுங்கள். ஆமாம், இதை கொண்டு போய் எங்கள் அம்மாட்ட கொடுத்தா தான் எங்கள் வீட்டில் நல்லது நடக்கும். அதுக்கு தான் வேலை செய்கிறேன், வேறு எதுக்கு வேலை செய்கிறேன்? தெளிவாக இருங்க, கிளியராக இருங்க. 3ஆம் இடத்து, ஏன்னா மகர ராசிக்காரன் நிறைய பேர் பயன்படுத்திப்பாங்க. வந்துட்டீங்க, ஒரு ஷூட்டு பார்த்தீங்க, 2ஆவது ஷூட்டு பார்க்க வேண்டியதானே. 2ஆவது ஷிஃப்ட்னா எக்ஸ்ட்ரா பேமெண்ட், அவ்வளோதான். கிளியராக இருங்க, வேலையில் கிளியராக இருங்க. சார் நான் சொல்லும்போது உங்களுக்கு வலிக்கும், யோசிச்சு பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறது ப்ராக்டிக்கல்னு புரியும். ஒரே பாலிசி தான். நம்ம இவனை வச்சு சம்பாதிக்க வந்தோமா, இவன் நம்மளை வச்சு சம்பாதிக்க வந்தானா, க்ளீனாக இருக்கணும் அதில். ஸோ மகர ராசிக்காரர்கள் என்ன வேணால் பண்ணிக்கோ, பேமெண்ட் கொடுத்துரு. 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் 12 பார்க்குறார். சுபவிரயங்களாக மாற்ற போகிறார். அதுக்கு என்ன அர்த்தம்? இனிமே ஓசியில் யாருக்கும் வேலை செய்ய மாட்டேன், இன்றைக்கே சத்தியம் பண்ணிடுங்க. இனிமே என்னுடைய பிராண்ட் எனக்கு மட்டும்தான் அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்குது. மகர ராசிக்காரர்கள் சனி பயிற்சி நிறைய பாடங்களை உங்களுக்கு சொல்லி கொடுத்துருச்சு. இனிமையாவது இந்த பட்டாம்பூச்சி சிறகடித்து வானத்தில் பறக்க போகிறது. போதும் இந்த கூட்டுப்போடு வாழ்க்கை. மகர ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சியில 100க்கு எவ்வளவு மதிப்பெண்? 100க்கு 100 மார்க்.